ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது. ஸோ அதனால தான் மார்ச் மாத பலன்களில் போகிறோம். மாத பலன்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் நிறையா வருது. பார்த்திங்கன்னா மார்ச் 5 வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம். அதே மாதிரி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 16 அது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அது திங்கட்கிழமை. அதே போல் மார்ச் 25 பங்குனி 11 புதன்கிழமை, இது வளர்பிறை முகூர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இல்லத்தில் பால் காய்ச்சிறதோ, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ஒரு ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர பலன்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம ஒரு வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது. மாசி மகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய சிவன் கோயிலில் உள்ள தெய்வங்கள், உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க. ஸோ அதை வழிபாடு செய்யுங்க. அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம், பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இல்லை கணவன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பலன்களை பார்ப்போம். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாத பலன்கள் பார்க்க இருக்கும். பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா கவலையை மறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்பீங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காரியம், ஒரு தொழில் அமைப்பு, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிங்கக்கூடிய புதன் பகவான் 6 ராசிக்கு அதிபதியாகி 10க்கும் அவர் அதிபதியாகி 6ஆம் சொல்லக்கூடிய கும்பத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய மாதமாக, வேலை வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமைய போகுது. சரிங்களா? பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு செல்ஃபோன் கடையோ, இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கோ, இல்லை ஒரு இந்த ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணுறதோ, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். பொதுவாக இவங்களுக்கு பெண்கள் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் சேர்ந்தது தான் இந்த கன்னி ராசி. பொதுவாக அந்த கன்னி ராசியோடைய அதிபதியான புதன் பகவானோட சேர்ந்து சூரியன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் எல்லாம் அமர்ந்திருக்காங்க கும்பத்தில். ஸோ உங்களுக்கு கடன், லோன் பிரச்சனை, ஒரு லோன் போட்டிருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் அது உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதே போல் வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. சிலவங்க வேலை தேடக்கூடிய ஏஜில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறேன். வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் வேலையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ, எந்த விஷயம் வேலை உங்களுக்கு கிடைக்க நினைக்கலோ அந்த வேலை வாய்ப்பு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவங்க, வெளி மாநிலம் செல்லக்கூடியவங்களாம் இந்த மாதம் செல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் பொதுவாக ராகு இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே நீங்கள் பிரம்மாண்டமாக போகிறீங்க. அங்கே 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க. உங்களை
எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அமைய காத்திருக்கு. அதே போல் 7 சனி பகவான் இருக்கிறார். ஸோ சனி பகவான் இருக்கும்பொழுது அதே போல் 7ஆம் பாகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நடக்குங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மாசி பங்குனி 2மே சேர்ந்து ஒரு தமிழ் மாதங்கள். ஸோ சுப நிகழ்ச்சி நிறைய நடைபெறும். ஸோ அதே போல் கன்னி ராசிக்கு இந்த மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும். ஏன்னா அவங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் அமர்ந்திருக்கார். ஸோ என்ன ஆகும், திருமணம் முடிஞ்சவொடனே தொழில் அமைப்பீங்க, திரும்ப முன்னாடியே வந்து வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்குங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ அதே போல் 6ஆம் பாவத்தில் அவங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறனால எதிரி வரக்கூடிய தன்மை, அதாவது உங்களை யாரெல்லாம் எதிர்த்து இருந்தாங்களோ, உங்களை இடைஞ்சல் கொடுத்தாங்களோ, உங்களை வந்து எப்படியாச்சும் கவுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்களே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அது பிஸ்னஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை கேஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வந்து பிரிந்து போனவர்களாக இருக்கலாம். அவங்களாம் வந்து உங்களை சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குங்க. அதே போல் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க பணம், அரசு சம்மந்த வேலை, அதாவது மாமவெளி உறவில் இருந்த விரிசல் இதெல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைமேல் பிறந்த பலனாக அந்த மாதம் கிடைக்க போகுது. அஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு குறைவில்லாதவங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக அந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கைமேல் பலனாக கிடைக்கும். அதே போல் 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி உள்ளவங்களுக்கு, அதாவது 2 நாளாக சிகிச்சை பெற்று வரேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த நோயிலேருந்து விடுபடைய காலகட்டம் அந்த காலட்டம் அமையும். அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடம் வாங்குற பிரச்சனை, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பூரிய சொத்து பிரச்சனை, அது மாதிரி உங்களுக்கு அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய மாதம், எதிரியை சமாளிக்கக்கூடிய மாதம், கடன் வாங்கி ஏதோ வகையில் லோனோ இல்லை கடனோ வாங்கி சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஸோ இந்த கன்னிராசி என்பது பெருமாள் வழிபாடு செய்வது இன்னமும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். ஸோ எந்த காரியம் செய்யப்படாலும் இந்த மாதம் பெருமாளை வழிபாடு செய்வது இந்த கன்னிராசிக்கு மிக சிறப்பான பலன்களை தரும்.